சகோதரனுக்கு ஜெபம் பண்ணி அது தலையில் பயங்கரமான அடி. அண்ணன் சொல்ல எனக்கு விளக்கம் சொன்னாங்க. எனக்கே கிடுகிடுன்னு ஆகிடுது. இந்த இடம் என் தலையை தொட்டு இந்த இடத்துல நாங்கள் தொட்டுறாதீங்கன்னேன்ட்டேன். தலையை தொட்டு இந்த இடத்துல அப்படின்னாங்க. அந்த ஆக்சிடனே வேண்டாம்னே, என்ன பிரச்சனை இல்லாலும் பரவாயில்ல, இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் ஜெபம் பண்ணுங்கண்ணே. அது விளக்கம் சொல்லுவாங்களா சிலர், அடிபட்டதை அப்படியே சொல்லுவாங்க. அண்ணன் அப்படி தான் சொன்னாங்க, நரம்புக்குள்ளே அப்படின்னாங்க. நரம்பெல்லாம் நான் பார்த்ததே கிடையாதுண்ணே, தலையில் நரம்பை நான் பார்க்கலண்ணே. நீங்கள் நரம்பை பற்றியே கணக்கில் கொண்டு வந்துடுறாங்க. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். யாரும் நோய்க்கு ரொம்ப விளக்கம் கேட்டக்கூடாது. இப்போ நான் சொன்னேன், அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், அண்ணன் என் தலையில் கை வச்சு இந்த இடத்துல என்னாங்க எனக்கு சொன்னாங்க. எல்லாரும் போய் சொல்லிடுறாங்க, இயேசுவின் வல்லமை என்ன பண்ணட்டும், பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்ல. வாங்க, கடையில் வேலை செஞ்சிருந்தாலும் ஊழியராக கர்த்தர் பயன்படுத்துற. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா. வல்லமை. வேன்ல இருந்து வரங்க எல்லாம் வாங்க வாங்க, பாட்டு படிக்கணும்னு வந்துடணும். நான் இப்ப நிப்பாட்டுவேன். இப்போ தாரும் தேவா தேவை தேவா. சாமுவேல் சொன்ன மாதிரி தான், தாவீது வந்தாதான் நான் சாப்பிடுவேன், நீங்க வந்தாதான் ஆமா இந்த ஜெபம் முடியும், 10 மாறும். வாங்க சீக்கிரம் வாங்க. ஆண்டவர் உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பணும். கூகுள் மீட்டில் கேட்டுட்டு இருப்பீங்க, அதில் கூட ஆண்டவர் எழுப்புதல் கொடுத்துருப்பார். திடீர்னு போட்டிருப்பீங்க, அதில் வர வசனம் கூட ஒரு எழுப்புதலாக இருக்கும். அப்படிதான் நிறைய நேரம் நாள் அட்டன் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். திடீர்னு அட்டன் பண்ணி பார்த்தா நமக்கு ஏற்ற வார்த்தை டான்னு விழுவாங்க. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை. வாங்க, நான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வந்துட்டீங்க மாட்டீங்கலாம் பார்த்துட்டு இருக்கேன். தைல கொம்பு ரெடியாக இருக்குது. வந்தவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, ஊற்றப்படும். டான்னு ஊற்றிடுவார். முதல் கட்டம் எல்லாத்துக்கும் ஊற்றிருப்பார். எல்லாருக்கும் நிரப்பி தான் கொண்டு வந்திருக்காரு. ஸ்பெஷல் வந்து போகிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல். கோயம்புத்தூரில் போன வாரங்களில் ஜெபம் நடந்துச்சு, திருப்பூரில் ஜெபம் நடந்துச்சு. அதில் அண்ணன் ஜெபத்தில் எல்லாம் சொன்னாங்க. நான் அப்போ நினச்சேன், பரவாயில்ல, ஊழிய பகிர்மானத்துக்கே ஒரு ஊழிய பகிர்மானம். வாங்க, இது வரைக்கும் வராதவங்க வாங்க வாங்க. அக்கா யாரும் புதுசாக வந்தால் யாரும் வந்து இன்னைக்கு தான் வந்தாலும் வாங்க. இன்றைக்கி நடந்த ஜெபங்களை பற்றி சொல்லிட்டு போங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. நல்லா இருக்கும். ஜெபத்துக்கு போனேன், கொஞ்சம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு. வாங்க சீக்கிரம், இன்னும் வேறு 1-2 வாங்க, சீக்கிரம் வாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். பாடல் வேலாம் படிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா நிப்பாட்டலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஊழிய பகிர்மானம். ஊழியங்களை எப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, ஜெபங்கள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, ஜெபத்துக்கு வந்து போனனால எப்படி இருக்குது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாக சொல்லுங்கள். வாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வீட்டுக்கு போன பிறகு யோசிச்சுட்டு இருப்பேன், ஐயோ எவ்வளோ கூப்பிட்டு கையெல்லாம் அசைச்சு காமிச்சாங்களே, என்னை பார்த்தே அசைச்ச மாதிரி இருந்துச்சு, என்னையே கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு நான் நினச்சிறாங்க. வாங்க, நல்லா நம்ம ஊழியத்தில் இந்த காம்பவுண்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு, ஆண்டவர் இப்படி நடத்திட்டு இருக்காரு. ஆமென். இந்த ஊழியத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த பாடல் வேளையில் என்ன பலன் தந்திருக்கிறாரு. சுருக்கமாக, என்னோட பேர் அருள்ராஜி, அதிசய பிரதந்த வாரேன். சகோதரர் மனுவேல் மூலமாக அந்த ஐக்கியத்தில் வந்து கருத்துக்கள் செய்தார். நான் ஒரு சிறு வியாபாரம் செய்து கொண்டு அப்புறமா ஒரு கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக 1 வருஷம் ஆச்சு. ஒரு வேலையில் ஒரு சின்ன குழப்பம் வந்ததுனால போவா வேண்டாமா என்னாச்சுன்னு ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டுருக்கும்போது நான் யார்கிட்ட போய் சொல்ல, ஐக்கியத்தில் தெரியப்படுத்தல, ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஐக்கியத்துக்கு போக்குவரத்துமாக இருந்துகிட்டே இருந்தேன். எப்பவும் என் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வருவேன். எந்த புதன்கிழமை விட்டு கொஞ்சம் நேரம் கிடச்சாலும் வந்துடுவேன். போக்குவரத்து வந்துக்கிட்டே இருந்தேன். அது எப்படியோ ஐக்கியத்துக்கு அண்ணன் மூலமாக அது தெரிய வந்து அப்புறம் என்ன அவங்க தொடர்பு கொண்டாங்க. இந்த மாதிரி என்ன அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி நான் ஒன்றுமே அதை பற்றி பேசலை. எங்கே இருக்குன்னு கேட்டேன். இந்த மாதிரி சொன்னேன். சரி நீங்கள் போங்க அப்போ நான் சொன்னாங்க. ஒரு சில கருத்துக்களை சொன்னாங்க. நான் மறுப்பு தெரிவிக்கலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன். 1 வருஷம் 1 வருட காலமாக ஒரு கரெக்டாக முடிஞ்சிட்டு கர்த்தர் நல்லா சுகத்தை பிள்ளை கொடுத்துருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை ஐக்கியத்தில் கூட ஒரு கீழ்ப்படுதல் எனக்கு வந்ததுனால நான் கர்த்தர் மட்டும் என்னை உயர்த்திருக்கிறார், குடும்பத்தை உயர்த்திருக்கிறார்,
ஜெபத்துக்கு வர போகிறதில்ல, குடும்பத்தில் எந்த ஒரு எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. எதுவும் கேட்க தெரியும் அவங்களுக்கு. மொத்தம் ஜெபத்துக்கு போகிறாங்க, ஃபோன் பண்ணவும் மாட்டாங்க, தெரியும் அவங்க ஜெபத்துக்கு போகிறாங்கன்ட்டு. குடும்பமாக கடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அண்ணன் சொன்ன சாட்சி, அண்ணன் சொன்ன சாட்சி என்னன்னு சொன்னால், சில வார்த்தை நிமித்தம் அண்ணனுக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு மனசு இல்லாமல் இருந்திருக்காங்க. அந்த நேரம் ஏன்னா இதுக்கே இப்படி வார்த்தை, இதை விட பெரிய பெரிய வார்த்தைலாம் பின்னால் வரப்போகுதுன்னு உடனே வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆமென். இதுக்கே இப்படி சொல்லுதீங்களே, இதை விட பெரிய பின்னால் பெரிய பெரிய யோர்தான்லாம் வரப்போகுது, பெரிய செங்கடல்லாம் வரப்போகுது, பின்னால் பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தின காரியத்தை அண்ணன் கத்தர் கரெக்டாக இந்த லைனை பிடிச்சாங்க. இப்போ வேலையில் இருக்காங்க. அந்த கடையில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூட்டிப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஜாக்கிரதை கிடையாது அண்ணனாக தான் இருப்பாங்க. ஆமாம், எப்போவுமே ஒரு ஓட்டமும் சாட்டமும் தான் இருக்கும். டான் இருப்பாங்க. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை இன்னும் எழுப்ப போகுது. வாங்க சுருக்கமாக இன்னும் நம்ம ஜெப ஐக்கியத்தில் இந்த புதன்கிழமை ஜெபங்களில் ஆண்டை நடத்துகிற காரியங்களை வேறு யாரும் வந்தீங்கன்னா வாங்க, சீக்கிரம் வந்துடுங்க. வந்து நான் இந்த ஜெபத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். வாலிப சகோதரிகள்லாம் வாங்க. வந்து போனால் ஒரு பலனாக இருக்கும். பலவீனமாக இருக்குன்னு நினச்சிடலாம். வந்து போனால் ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஆண்டோடைய பெரிதான கிருபையினால் இந்த நாளில் காலையிலேருந்தே புதன்கிழமை ஆராதனைக்கு என்ன செய்யணும் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் சூழ்நிலை எல்லாமே அதற்கு எதிர்ப்பாகவே போயிடலாமா, ஆனால் அப்போ ஆராதனைக்கு கண்டிப்பாக போகணும். ஆனால் அதுக்கு எப்படியாவது இந்த சூழ்நிலை என்ன செய்யணும், அந்த சாயந்தரம் 8 மணிக்குள்ள என்ன செய்யணும், மாறணும். ஆனால் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அந்த சூழ்நிலை என்ன செய்யலை, மாறல. ஆண்டவரே ஆராதனைக்கு அந்த கண்டிப்பாக என்ன செய்யணும், அந்த கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியாக கரெக்டாக ஒரு 8 மணிக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இணைஞ்சிருச்சு, சரியாயிடுச்சு. அந்த கூட்டத்துக்கு வர மகிழ்ச்சியோடு வர ஆண்டவர் கிருபை செய்தார். இப்படியாக ஆண்டவர் திறந்தோர் நடத்தி வருகிறார் அப்படின்னு கேட்டு கர்த்தர் ஒரு தருவராக. ஊழியத்தை ஃப்ரெண்டில் வைங்க, மற்றெல்லாம் லேசாக நடக்கும். பிளான் பண்ணும்போது புதன்கிழமையில விட்டுட்டு தான் பிளான் பண்ணணும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஊழியத்துக்கு ஒரு சின்ன பிளான் பண்ணி பாருங்கள். அண்ணன் சொன்னாங்க பார்த்தீங்களா, 8 மணிக்கு வர்றதுக்கு முன்னால் பல இது இருந்துச்சான், கம்ப்ளீட்டாக சரியாயிட்டான். ஏன்னா வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. சீக்கிரமாக என்ன பண்ணுவாரான், துரத்த வேண்டிய அவ்வளோதையும் க்ளீனாக துரத்தி நமக்கு நல்லா ஃப்ரீயாக ஆக்கிடுவார். கத்தரை நடத்த போகிறாரு. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த டீ பிரேக் எதுக்காக சொல்லுங்கள் பாப்போம். இந்த டீ பிரேக் எதுக்காக? உங்கள் ஜாக்கிரதை அநேகரை அது ஒரு சூடாக கொடுக்க காரணம் என்ன, இன்னும் நல்லா எழுப்புதலாக இருக்கட்டும் தான். ஆமாம், ஒரு எழுப்புதலாக இருக்கட்டும். ஆமாம், எஞ்சி வந்துடுங்க. சாட்சி நேரத்தை வான்னு சொல்லிட்டுருங்க, எஞ்சி வாங்க. ஆண்டவரோட வார்த்தை நமக்கு ஒரு பலனாக இருக்குது, ஜெபம் ஒரு பலனாக இருக்குது. அக்கா வந்துடலாமா? அக்கா வாங்க, நீங்கள் தான் நினைக்கிறேன். வாங்க, உங்கள் அறிமுகம் பண்ணிட்டு போயிருங்க. உங்கள் பேர் ஊரை சொல்லிட்டு போயிருங்கக்கா. பெரிய எழுப்புதல் சுகமாயிருவாங்க எல்லாரும். வாங்க, பேர் ஊர் எழுப்புதல் ஊழியத்துக்கு பேரே என்ன பேர் தான்? என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? என்ன தான் செய்வாங்க? எழுப்ப தான் செய்வாங்க. வாங்க வாங்கன்னு கூட தான் செய்வாங்க. சிலருக்கு என்ன ஒயாமல் எங்களை கூடுதாங்கன்னு நினச்சிடக்கூடாது. பேர் என்ன பேர்? வாசிங்க அதை. அப்படி தான் இருக்கும். வந்துட்டு போங்க, நல்லா நிரம்பிடுவீங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வாசுதேவநல்லூர்லேருந்து வந்திருக்கேன். ஊத்துமலையில் எங்கள் அம்மா இருக்கிறதுனால லீவுக்காக வந்தேன். நான் இதுக்கு முன்னே வாலிப வயசில் இருக்கையில் அடிக்க ஒருக்கா ஜான்மாமா அவங்க கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் வரவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ ஊரில் போன பிறகு எங்கள் ஊர் சர்ச்சில் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் போவோம் வருவோம், மற்றபடி எந்த ஒரு ஜெபம் எதுவுமே இருக்கவே செய்யாது. அப்போ இடையில என் தம்பி சொல்லுவான், நீ இந்த லிங்கில் உள்ள ஜெபத்தை கேளு, உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிமா. அப்படியா அப்படியுமே நான் அவன்கிட்ட அந்த லிங்க் கேட்டதே கிடையாது. இடையில எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போ அவன் சொன்னான், நீ இந்த லிங்கில் உள்ள ஜெபத்தெல்லாம் கேளு, உனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், அத்தானுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு அனுப்பி விட்டான். அப்போ அதுலேருந்து இப்போ நாங்கள் கரெக்டாக திங்கக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை அதை கண்டினியூவாகவே எல்லாருமே நாங்கள் என்ன செய்வோம், கேட்போம். நான் மறந்தாலும் என் பிள்ளைங்க எம்மா ஜான் தாத்தா ப்ரேயர் பண்ணுறாங்க, இதை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்க, அந்த பிள்ளைங்க சொல்லிடுவாங்க. நம்ம ஊருக்கு போனால் ஜோயல் அண்ணனை பார்க்கணும், அங்கே போகணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு 10 ஆமேனா சொல்லியிருக்க வேண்டாமா?
அந்த அக்கா சொன்ன சாட்சியில் அவங்க தம்பி சொன்னாங்களாம், கூகுள் மீட் லிங்க் அனுப்புதேன், அதை கேளுங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாங்களாம். ஒரு ஆமேனை எதிர்பார்த்தேன், ஒரு ஆமேனை உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன். நீ நல்லா எல்லாம் சேர்ந்து ஒரு எல்லா தம்பியும் இப்படி மாறிட்டாங்கன்னா, எல்லா அக்கா இப்படி மாறிட்டாங்கன்னா வீடு நல்லா ஆயிரும். உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்ப போகுது. ஆமேன். அவன் பிள்ளைகள்லாம் அந்த ஜெபம் ஆரம்பித்த உடனே எந்த தாத்தா வராங்க, ஜான் தாத்தா நாளை நைட்டு 8:30 ஆன் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நம்ம எழுப்புதல். அவன் ஊழியத்துக்கு பேர் என்ன தான், எப்படியாவது எழுப்பிடுவாங்க, ஆண்டவர் எழுப்பிடுவார். இன்னும் கொஞ்சம் பேர் எதிர்பார்த்து தான் பார்க்கேன், சீக்கிரம் வந்துடுவாங்க. நான் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கேன், எக்கா நீங்கள் எப்படியாவது வந்துருங்கக்கா அப்படின்ட்டுருக்கேன். வாங்கண்ணே வாங்க. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்போம். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். இந்த ஜெப ஐக்கியம், இந்த கூடாரம் ஒரு ஜெப முகாம் மாதிரி நினச்சிக்கணும், பகல் 10 மணி மாதிரி நினச்சிக்கணும். ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்கள். சொந்தக்காரங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ வாட்டில் எப்பவும் எங்களை கை உயர்த்த வச்சுட்ட, நாளைக்கு எங்களை யார் உயர்த்த வைப்பான்னு கேட்டாங்க. நீ எங்களை உயர்த்த வச்சிருவான்னு கேட்டாங்க. என்னால் முடியாது ஐயா, கர்த்தரே உயர்த்த வைப்பார். ஆமேன். ஆமாம், கை உயர்த்துங்க. நீ உயர்த்த வைக்க தான் பல சிஸ்டங்களை ஆண்டவர் வச்சுருக்காரு. வாங்க, நல்ல நேரங்களை பயன்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாலையில் ஒரு 3 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். புளிப்பு தட்டிடுச்சு. எனக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு ரூபா வர வேண்டியது இருக்குது, ரொம்ப நாளாக வராமல் இருக்குது. அந்த நினைப்பு காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் வந்து முழிச்சிட்டேன். அது ரொம்ப நாள் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்போ இருக்கும்போது யோசிச்சுட்டே இருந்தேன், அந்த பணம் வராமல் இருக்கே அப்படின்னு. அப்போ இந்த சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அந்த வசனம் தான் எனக்கு காலையில் ஆண்டவர் திருப்பி தந்தார். அப்போ இங்கே